அனைவருக்கும் guys, நம்ம இதை பற்றி பார்க்க போனால் யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் ஃபார் தான் இது. சரிங்களா? டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 406 வேகன்சி. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா NDA 2. சரியா? NDA 2. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு அட்டன் பண்ண முடியும். இதோட லாஸ்ட் டேட் 17/6/2025. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய மெயில் ஐடி. இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸே வந்து உங்களுக்கு ஆன்லைனோ இல்லை SMS மூலியமாகவோ அலாட் பண்ணுவாங்க. ஆல் டிக்கெட் எல்லாமே ஓகேங்களா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் வரும். உங்களுக்கு அட்மிட் கார்டு, எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா எந்த போர்டு கண்டக்ட் பண்ணுன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு NDA 2 ரெகுலர் பேசிக் தான். சரியா? ஒரு இராணுவ அதிகாரியாக இதில் டேரெக்டாக நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? சிப்பாயாக கிடையாது, இராணுவ அதிகாரியாக. இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நடக்கும். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 28/5/2025. முடிவுறது பார்த்தீங்கன்னா 17/6. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 17/6/2025 இந்த அப்ளிகேஷன் முடியுது. கிட்டத்தட்ட 10 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த செலெக்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். யாருக்காச்சும் டேரெக்டாக வெப்சைட் லிங்க்கு தேவைன்னா இந்த லிங்க்கை நான் வந்து பயோவில் கொடுத்துறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணாலே அவங்க நான் செப்பரேட்டாக அனுப்பிச்சிடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த கட்ட தகவல் பார்த்தீங்கன்னா NDAல ஆர்மியில் வந்து 208 அதிகாரி தேர்வு செய்ய போகிறாங்க. அதில் 10 அதிகாரி ஃபீமேல் கேட்டகரி, பெண்களுக்கு 10 இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மியில் அதிகாரிகளாக போஸ்ட்டு. சரியா? அதிகாரிகள் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி, NDAல இந்தியன் நேவி அதிகாரியாக 42 வீரர்களை தேர்வு செய்ய போகிறாங்க. அதில் 5 ஃபீமேல் கேட்டகரி. சரியா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதே NDA இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 92. சரியா? ட்ரைனிங். சரியா? ஃபீமேலில் 2 பேரை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் என்ட்ரி 2 பேரும் ஃபீமேல் என்ட்ரியில், அதே டெக்னிக்கலில் 18 பேரும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் புரிய வேண்டியது, நீங்கள் எந்த கிரவுண்ட் டியூட்டிக்கா இல்லை ஃப்ளைனிங்கா இல்லை கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் கேட்டகரிக்கா நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கணுன்றது உங்களுடைய பிளானிங் செக்ஷனாக இல்லை அகாடமிலையோ இல்லை உங்களுடைய ஸ்டாஃபோ இல்லை சீனியர்கிட்டையோ உங்கள் ஃபாதரோ கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது மிகப்பெரிய ஒரு விஷயம். சரியா? அதனால் கன்சல்ட் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷன் போடாதீங்க. ஏன்னா இந்த 4 அதிக டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ, எந்த துறை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த துறை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட்டு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்தியன் நேவல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கணும். 36 வேக்கன்சி ஆண்களுக்கும் 4 வேக்கன்சி பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்தியன் நேவியில். ஓகேங்களா? நீங்கள் கம்பல்சரி +2 பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். இல்லை ப்ரோ நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? படித்து முடித்தா தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 16 வயசு. நல்லா நோட் பண்ணிங்க, 16 வயசு, 1.5. சரிங்களா? 16 வயசு, 16 இயர் முடிஞ்சு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். 19 வயசுக்குள்ளே இருக்கணும். 19.5. சரிங்களா? 19.5 நீங்கள் உள்ளே இருக்கணும். +2ல் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? இது இருந்தால் மட்டும்தான் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, வொக்கேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு யாரும் விண்ணப்பிக்க முடியாது. அண்டு பியூர் சயின்ஸ். சரிங்களா? பியூர் சயின்ஸ் அண்டு ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு முடியாது. உங்கள் சப்ஜெக்ட் கேட்டகரியில் இந்த சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஏஜ் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். பே லெவல் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 56,000 வேறு லெவல் இல்லை. இது நீங்கள் படிக்கும் போதே சேலரியும் வாங்குறீங்க, உங்களுக்கு டிகிரியும் கொடுத்துட்றாங்க. எல்லா கவர்மெண்ட்டே உங்களோட அலவன்ஸ், ரூம் அலவன்ஸு, ட்ரெஸ்ஸிங்கு, எல்லா ஃபுட் அலவன்ஸ் எல்லாமே A to Z கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏற்றுக்கொள்ளுது. சரிங்களா? அதனால் எந்த வரி பண்ணிக்கணும், உங்களோட எஃபர்ட்டெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். ஃபைனல் சேலரி பார்த்தீங்களா 2 லட்சத்துக்கிட்ட உங்களுக்கு ஃபைனல் சேலரி வரும். ட்ரைனிங் பேசிக் சேலரி காமன்,
நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டு பிறகு 3 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு பிறகு உங்களுக்கு சேலரியே வேறு லெவல் ஆகும். ஓகேங்களா? இதுக்கான டெஸ்ட்டு சரிங்களா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸை முடிக்கிறதுக்கு இந்த கட்ட டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு முதல் கட்ட தேர்வு எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சரிங்களா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர் இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சென்டர் இருக்குது. சரிங்களா? ஃபீமேல் கேட்டகரி ஆண்கள் பிரிவுக்கு ஃபீஸ் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளிகேஷன் போடலாம். மற்ற எல்லா கேட்டகரிக்கும் நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் ஆன்லைன் மோட் சரிங்களா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணுற மாதிரியே இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ். இதோட அப்ளிகேஷன் லிங்க்கு, டாக்குமெண்ட் லிங்க்கு ப்ளஸ் அப்ளிகேஷன் எல்லாமே நான் A to Z வெப்சைட்டில் கொடுத்துட்றேன், பயோ லிங்க் கொடுத்துட்றேன். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா யாருன்னா வச்சுட்டு இருந்தீங்கன்னா, விளையாட்டு வீரர்கள் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தீங்கன்னா அவங்க இந்த சர்டிஃபிகேட் வச்சு யூபிஎஸ்சியில் என்டிஏ கேட்டகரிக்கு போட்டி போடுங்க. அவங்களுக்கு முன்னுரிமை 3% கொடுக்குறாங்க. சரிங்களா? 3% கொடுக்குறாங்க. இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதனால் எல்லாருமே அப்ளிகேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுட்டு போடுங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? விளையாட்டு வீரர்களுக்கும் என்சிசி மாணவர்களுக்கும் இந்த என்டிஏ டிபார்ட்மெண்ட்டில் தனித்திறன் படைத்த ஒரு போனஸ் மார்க் கிடைக்கும். ஆல் ஓவர் இந்தியாவிலே 406 வேக்கன்சி தான் ஃபில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இது கிட்டத்தட்ட உங்களுக்கு கலெக்டர் லெவல் பவர் இருக்கும். சரிங்களா? கலெக்டர் லெவல் பவர்னாவே உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சைலஞ்சர் வச்ச வண்டி, கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பதவியின் அடிப்படையில் உங்களுக்கு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போடக்கூடிய நாட்கள் விண்ணப்பம் எல்லாமே கரண்ட் அப்டேட் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களோட சிக்னேச்சர் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபைனல் வரைக்கும் அவங்க சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? கரண்ட் அப்டேட்டில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா? ரீசெண்டாக பிடிச்ச ஃபோட்டோ, லாஸ்ட்டாக சொன்னதான் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் பக்காவாக இருக்கணும். சரிங்களா? எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணே வாங்க. யாரும் இப்போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண மாட்டேன்றீங்க, வீடியோ மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு போயிடுறீங்க. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு சப்ஸ்கிரைபு அண்டு ஒரு லைக் தான். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் பிரதராக நினச்சி ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. எனக்கு நான் டெய்லி வீடியோ போட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவான இருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலும் சந்திப்போம். நான் உங்கள் ஆல்கோரிதம் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. உங்களுக்கு 75 ரூபா கூட ஃபீஸ் பண்ணி கொடுத்துறேன் பக்காவா. வண்டி எப்படிங்க பாரு, பொருளை பார்த்து கூட வண்டி எடுத்து போடி. நீ இல்லைனா அந்த மாதிரி பண்ணால் சிம்பிளாக பண்ணால் அந்த செலவு காரணம் கிளிப்பிச்சு சிமெண்ட் பாருங்க, கிளிப்பிச்சு வேச்சது. அதான் சொல்கிறேன். வாங்கிட்டு கூட வாங்கிட்டு ஆமாம் எனக்கு வேணாம் அந்த வேலை. மொத்தம் சேர்த்தா 75 ரூபா பாயிண்ட் ஃபீஸ் பண்ணி கொடுத்துறேன். கேளு, ஒரே சீட்டு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும், ஒரே சீட்டு தான். சைடு பட்டுமா? சைடு தேவையில்ல. என்னத்துக்கா? என்ன சைடு இல்லை வாங்க. என்னத்துக்கா? சைடு நல்லா போட்டு வெயிட் ஏற வண்டி அதே சைடு போதும். மேலே பழக மட்டும் முன்னாடி சீட் போடும். முன்னாடி சீட் போடும். முன்னாடி கொஞ்சம் சீட் பண்ண முன்னாடி நடப்பட வாத்துறேன். மணி வந்துக்கிறாரு. மொத்தமாக வேணுமா? மொத்தமாக எவ்வளோ வேணா? 75,000 85,000 ஒன்றும் கணக்கில் அடங்கலை. பெயிண்ட்டுக்கு லட்சாச்சு. பெயிண்ட் வச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துற மாதிரி.
மல்லி தேங்கி போட்டு கேளு கம்மியாக பண்ணி கொடுத்துறேன். அது யாரும் கம்மியாக கொடு. பிராட் பார்த்தியா 10,000 ரூபாய் மறுபடி கட்டுக்கிற முடியுங்க. கொஞ்சம் இடம் தானே இது இப்போ இந்த இடம்ன்ற அவ்வளோ அப்படின்ட்டு வாங்கிக்கல ஓடங்க வாங்கி வச்சு வீட்டுக்காக யாருக்கு வேறாச்சா முன்னாடி அவர் ரேட் ஜாஸ்தினா சாமான வாங்கி கூட கொடுத்து சொல்லு முன்னாடி பிரச்சனை பொருள் வாங்கி சொல்லு முன்னாடி. கம்பல்சரி அன்மேரிட் பர்சன் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். உங்கள் மேரேஜ் ஆகிட்டு இருந்தால் தயவுசெய்து இந்த அப்ளிகேஷன் போடாதீங்க. கம்பல்சரி மெடிக்கலில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஆல் ஓவர் காம்படிஷன் இருக்கும். வேகன்சி ரொம்ப கம்மி தான். திறமையாக இருக்கிறவங்களுக்கு வழி காட்டிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? திறமை இல்லாதவங்க மேரேஜ் பண்ணவங்க இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணாதீங்க. ஃபைனல் ஸ்டேஜில் ரிஜெக்ட் பண்ணுறது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே சுத்த பார்ப்பாங்க. ஓகேங்களா?